சில உண்மைகள் தெரியாமலே இருக்கிறது. ஐயா திருச்செந்தூருக்கு செல்லுற பொழுது அந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி எந்த தீர்ந்து முடியாது, அனுமதி இல்லை. அப்போ கடலுக்கு பின்னால் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற கடற்கரை பகுதியிலே சென்று குளிப்பது, அங்கிருந்து இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு வெளியில் இருக்கிற உண்டிக்கு காசை போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே ஐயா இங்கிருந்து கடலில் இறங்கி போனது அந்த திருச்செந்தூர் அந்த ஆறுமுகனுடைய ஆலயம் இருக்கிற பகுதிக்கு வடக்கு தெற்கு பகுதியில் அவர் காலம் பாதம் பட்டதில்லை. இதுதான் ஐயர் காட்டுகிற உண்மையும் நடைமுறையில் நம் முன்னோர் அறிந்தவர் சொன்ன செய்தி. அப்போ அங்கிருந்து எப்பெருமான்